18 தர்பார். வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அத்தை மாமா சித்தி சித்தப்பா எல்லாரும் வாங்க. தர்பார்ல ஏகப்பட்ட விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. அவரை பத்தி சமூக நீதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சமூக நீதி ஒரு கிலோ என்னன்னு கேட்பார். பாமக என்கிற கட்சி அவருடைய வரலாற்று புத்தகத்திலே கடைசி அத்தியாயம் எழுதப்படுகிறது. தமிழகத்தில் மேயர் என்கின்ற பொறுப்பையே உதாசீனப்படுத்தி சின்னாபின்னமாக்கி இருக்கக்கூடிய திமுக யாரை மேயரா போட்டா என்னங்க? கூட வந்து சீரக சேகர்ல கிரைம் சேகர்ல இருக்குப்பா, கொஞ்சம் கடலை கொடுத்தது அப்படி செக் போஸ்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு கேட்டது இந்த சார். விஜய் வந்து மாணவ மாணவிகளை கூப்பிட்டு பரிசு பொருள்லாம் கொடுக்கறாருயா, அது 2வது கட்டமா நடந்திருக்கு. அந்த மேடையில விஜய் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாப்படி. மாணவ மாணவிகளும் விஜய் கிட்ட நிறைய கொஞ்சி கொலைவி இருக்கிறாங்க. என்னங்கிறத செம சீனோட பாப்போம். நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள், தமிழ்நாட்டில் 234 மாவட்டங்கள்ல இருந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுல அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றி கழக சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றுச்சு. 19 மாவட்டங்களைச் சேர்ந்த 725 மாணவர்களுக்கு விஜய் விருது வழங்கி கௌரவிச்சார். வழக்கம் போல மாணவர்கள் விஜய் கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியா நடந்துக்க விஜயும் ஹாப்பியா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி போஸ்ட் கொடுத்து உற்சாகப்படுத்தினது செம்ம சீனா இருந்துச்சுங்கோ. விஜய் வந்து மேடையில மைக்க புடிச்சாருங்க. ஐயா, நீட் தேர்வு வேணாம்ங்க, நீட் தேர்வு வேணவே வேணாம். ஆமா, தமிழக அரசு கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஒரு மனசா நான் ஆதரிக்கிறேங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இன்னும் கல்வி சம்பந்தமான விஷயத்தை பத்தி மட்டும் ஆனா அளவோட பேசியிருக்கிறா. அப்படி இந்த நீட்டை பத்தி ஒரு பிரச்சனையா நான் பார்க்கறது என்னன்னா, ஒன்று வந்து இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதா இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே பாடத்திட்டங்கள் ஒரே தேர்வு, இது வந்து பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் வந்து தேர்வு வச்சா அது எப்படிங்க? இப்போ போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா? அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். சரி, ஓகே, இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி வந்து பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். இது நடக்குமா? உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஜாலியா படிங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்கு, அவ்வளவு கொட்டி கிடக்கு. அதனால ஏதாவது 1-2 மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க. அப்படின்னா கடவுள் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். மக்களே, பொதுவாகவே தேர்தல்னா அங்கொன்று இங்கொன்று அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கசமுசா இருக்கணும்ல, இருந்தா தானே அது தேர்தல். அதுவும் இடைத்தேர்தல்னா சும்மாவா? அதிகாரம், பணம், அதோட முக்கியம் கௌரவம்.
கௌரவத்தை விட்டு கொடுக்காதல ஆளுங்கட்சி. அப்படித்தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆளுங்கட்சி சார்பாக ஏதோ துணிமணி கொடுக்காகன்னு எதிர்தரப்பு கோஷ்டிவை பிடிங்கி எடுத்து ரோட்லலாம் போட்டாங்களாமா. அது என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா பாருங்க, யாருக்கோ வேட்டி சட்டை லம்பா கிடைக்க இருந்திருக்குது. ஆமா ஐயா, இடைத்தேர்தல் நடைபெற உள்ள விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட ஆசாரங்குப்பம் கிராமத்துல பாமகவினர் தேர்தல் பரப்புரையில ஈடுபட்டப்போ வாக்காளர்களுக்கு திமுக காரங்க வேட்டி சேலை விநியோகம் செய்தா தகவலை தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே கும்பலா கிளம்பி திமுக கிளை செயலாளர் வீட்டுக்குள்ள உந்து அங்க மூட்டை மூட்டையா இருந்த வேட்டியும் சேலையும் தூக்கிட்டு வந்து தெருவில் ஓட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பாட்டுக்கு வந்த காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கார்ல, அவரும் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகிட்ட வேட்டி சேலைகளை பாமகவினர் ஒப்படைச்சு திமுக கிளை செயலாளர் ராமலிங்கம் மீது புகார் கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில விக்கிரவாண்டி திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யணும்னு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியிருக்காரு. நடக்குமான்னு பார்ப்போமா? நம்ம பாமக தலைவர் தான் ஆரம்பிச்சிருக்கிறார். ஏங்க, எங்களை தவிர்த்து யாருக்கும் சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஏங்க, திமுக காரவங்களுக்கு அதை பற்றி பேச தகுதியே கிடையாது. உங்களெல்லாம் ஏமாத்த வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னவர் போகும்போது அப்படியே மறக்காமல் லேசாக மாம்பழத்தில் ஒரு நச்சக்குன்னு ஒரு குத்து குத்திருங்க அப்படிங்கிற லெவலில் பேசியிருக்கிறாரு. அது என்னங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்பு கலைஞர்னா கூட பரவாயில்ல, ஆனா இப்ப இருக்கிறவரு அவரை பத்தி சமூக நீதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சமூக நீதி ஒரு கிலோ என்னன்னு கேட்பார். அவர் சுத்தி இருக்கிற அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் சுத்தி இருக்கிற எந்தெந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க, ஏழைகளுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? அவர் ஒரு வணிகர், பிசினஸ் மேன். KN நேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? சேகர் பாபுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? பொன்முடி அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல. உங்களை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது, எல்லாரும் கவலை கிடையாது. தேர்தல் நேரத்தில் வந்து அறுவடை பண்ணிட்டு போவாங்க. என்ன, உங்களுடைய வாக்குகளை அறுவடை பண்ணிட்டு போவாங்க. நிறைய பேசுனா இல்ல, இன்னும் நான் 1 மணி நேரம் பேசுவேன். சரி, தலைவர் அப்படி போயிட்டாரு. பின்னாடி அவங்க தொண்டர், அதாவது மனைவி தான் தொண்டரா பின்னாடியே வராங்க. இந்த வாருங்க, எல்லா அமைச்சர்களும் இங்கே தான் இருக்காங்க. இடைத்தேர்தல் முடிகிற வரைக்கும் தான். அப்புறம் அவங்க வாட்டு கிளம்பி அவங்க தொகுதியை பார்த்து அவங்க ஊரை பார்த்து போயிடுவாங்க. நீங்கள் எல்லாம் செவனேன்னு தான் கிடக்கணும். ஆனால் எப்பயும் நாங்கள் உங்கள் கூடயே தான் இருப்போம். அதனால மறக்காம ஓட்டு போட்டுருங்க. இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இவங்க அமைச்சர்களாக இருக்கட்டும், முழு தமிழ்நாடு சட்டமன்றமாகவே இருக்கட்டும், இந்த ஒரு வாரம் மட்டும்தான் விக்கிரவாண்டி அவர்களுடைய சொந்த ஊர். அதுக்கப்புறம் யாரும் விக்கிரவாண்டியை கண்டு கொள்ளவே போறதில்லை. நாங்க தான் இந்த ஊர் மாவட்டத்துக்காரங்க, நாங்க தான் பார்த்துட்டு போறோம். வேற ஏதாவது நாங்க தான் இங்க இருக்கிறோம், எல்லாமே இங்கதான் நாங்க இருக்கிறோம். எங்ககிட்ட என்ன எல்லாம் முடியுதோ அதை கண்டிப்பா நாங்க செய்ய தயாரா இருக்கோம். எல்லாம் எப்பயுமே மருத்துவர் ஐயா வந்து சமூக நீதி போராளி. சமூக நீதின்றனாலே இன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இன்னைக்கு வந்து அவரோட தோளோடு தோள் கொடுத்து நிற்க எத்தனையோ நம்ம தோழமை கட்சிகளும் இருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அத்தனை பேரும் இருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த 10.5% வென்றெடுப்போம் என்பது எங்களுடைய உறுதியான நம்பிக்கை. அதான் நம்ம மார்க்சிஸ்ட் தலைவர் அவரு வந்திருக்கிறார். அப்படி வந்து இங்க பாருங்க, நம்ம ராமதாஸ் ஐயா இருக்கார்ல, அவருக்கு காலையில ஒன்று பேசுவா அப்படி, அப்புறம் மத்தியானம் ஒன்று பேசுவா அப்படி, அப்புறம் சாயந்தரமும் ஒன்று பேசுவா அப்படி, மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த 3ஐயும் விட்டுட்டு புதுசா பேசுவா அப்படி. அதனால இதெல்லாம் நீங்க காதலையோ இல்லைன்னா கவனத்திலேயோ போட்டுக்கிறாதீங்க. ஓட்டம் மட்டும் கூட்டடிக்கு போடுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. பார்லிமெண்ட் சீட்ல இந்த விக்கிரவாண்டி தொகுதியில 2 லட்சம் ஓட்டுகள் உங்களை விட திமுக நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் கூட வாங்கி இருக்கிறார். பானை சின்னம் கூட வாங்கியது, மாம்பழ சின்னம் படுத்ததுதான். அது எழுந்திருக்கவே இல்லை. பாமக என்கிற கட்சி அதனுடைய வரலாற்று புத்தகத்திலே கடைசி அத்தியாயம் எழுதப்பட இருக்கிறது. அந்த கடைசி அத்தியாயத்தை எழுத வேண்டிய மிகப்பெரிய எழுத்தாளர்களாக, படைப்பாளிகளாக விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது என்பதுதான் மிகப்பெரிய. நேற்று என்ன பேசுமா, காலையில என்ன பேசுமா, மாலையில என்ன பேசுமா,
எதை பற்றியும் கவலைப்படாதவர் தான் நம்முடைய மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். மோடி அரசாங்கத்துக்கு நான் 0 மார்க்கு தான் போடுவேன்னு சொன்னார். எந்த மோடி அரசாங்கத்துக்கு 0 மார்க்கு தான் போடுவோம் என்று சொன்னீர்களோ அதே மோடி அரசாங்கத்தை ஆதரித்து அதே மோடியை பிரதமராக்குவோம் என்று நீங்கள் மேடையிலே வந்து பேசுகிறீர்களே, என்ன நியாயம்? சரி, எல்லாரும் அட்டாக் பண்ணியாச்சு, நம்ம பாஜக தலைவர் அட்டாக் பண்ணலைன்னா நல்லா இருக்காதே, ஒரு சுவாரஸ்யம் இருக்காதே அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் அண்ணன் டக்குன்னு வந்தார். ஐயா, இந்த திமுக காரவங்களுக்கு பதவிகளை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுவும் இந்த மேயர் பொறுப்புங்கிறது அவங்க ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. அதனால யாரையாவது டம்மியாக தூக்கி வைக்கிறாங்க, அவங்க பொசுன்னு கோவப்பட்டு ராஜினாமா பண்ணுறாங்க. பாருங்க, திருநெல்வேலியில் ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டாரு, கோயம்புத்தூரில் ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டாரு. என்னையா நடக்குது அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்த வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. சரியான முறையில் 3 வரி நம்முடைய தாய்மொழி தமிழ் அவங்களால படிக்க முடியாது. 3 வழி படிக்க அவங்கள மேயராக இருக்கிறாங்க. நீங்கள் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை பார்க்குறீங்க, தமிழ்நாடு முழுவதுமே அக்கா அமைச்சர், தம்பி மேயர், இது தமிழ்நாட்டில் சில இடத்துல இருக்குது. அதனால் இன்றைக்கி மேயர் என்கின்ற பொறுப்பையே கொச்சைப்படுத்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. யாரை வேணாலும் போடலாம். அவங்க டம்மியாக வச்சுக்கிட்டோம்னா எம்எல்ஏக்கு பிரச்சனை இருக்காது, டம்மியாக வச்சுக்கிட்டால் அமைச்சருக்கு பிரச்சனை இருக்காது, இன்னொரு பவர் சென்டர் அந்த மாநகராட்சியில் உருவாகாது, நகராட்சியில் உருவாது. இதுதான் திமுக. இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஐயோ 4 பேர்த்த மாற்றணும், இந்த குரூப் அந்த குரூப்புன்னு. தமிழகத்தில் மேயர் என்கின்ற பொறுப்பையே உதாசீனப்படுத்தி சின்னாபின்னமாக்கி இருக்கக்கூடிய திமுக யாரை மேயராக போட்டால் என்னங்கண்ணா? மக்கள் அந்த மனநிலையில் இருக்காங்க. நீ யாரை வேணாலும் போட்டுக்கியா, யாரை போட்டாலும் திரும்ப இப்படி தான் போட போகிறேன். அதனால் எங்களுக்கு என்ன நடக்க போகுது? எந்த ஊரில் எந்த மேயர் வேலை செஞ்சாங்க? அண்ணாமலை கொடுத்தாருல, அதுக்கப்புறம் நம்ம வானதி அக்கா கண்டிப்பாக வந்துடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, லைன் லைட்டில் இல்லைன்ற மாதிரி பேசி போடுவாங்க பாஜகவிலேயே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டா, இங்கே இருக்க நோட்டாவோட எங்களை ஒப்பிட்டீங்கல்ல, இன்னைக்கு நாங்கள் எப்படி இருக்கோம் பாருங்க, நல்ல ஸ்ட்ராங்காக ஊண்டி கப்புன்னு வளர்ந்துருக்கோம், எங்களை போய் நீங்கள் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அடுத்து என்ன நடக்கும்னு பாருங்க அப்படின்னு அக்கா அப்படியே கொஞ்சம் எமோஷனலாக பொங்கி இருக்கிறாங்க. அந்த பொங்கலை மட்டும் பார்ப்போம். அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் வேண்டும் என்றே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற ஒரு உருவாக்கத்தை கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தின ஒரு விளம்பர ரீதியான விஷயம். அதை திருப்பி நோட்டா கட்சின்னு சொல்றது மூலமா மக்கள் கிட்ட செல்வாக்க குறைக்க முடியும் நினைச்சாங்க. இந்த நோட்டா அப்படிங்கறதெல்லாம் அது ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நேரத்துல நடந்த விஷயம். அதுக்கு பின்னால பிஜேபியினுடைய எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு எம்பி தேர்தல்ல பல்வேறு இடங்கள்ல மிகப்பெரிய கட்சிகள் சொல்ற நீங்க சொல்ற மாதிரி அதிமுக இந்த மாதிரி கட்சிகளை தாண்டி கூட அதிகமான வாக்குகளை பெற்றிருக்காங்க. அதனால அந்த நோட்டா அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் கடந்த காலம். இப்போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி என்பதை இந்த தேர்தல் முடிவு செய்தது. ஐயா, எப்பயுமே ஒரு வினை இருந்தா அதுக்கு ஒரு எதிர்வினை இருக்கு. பாசக இப்படி பேசின உடனே காங்கிரஸ்ல சுற்றுவாங்களா? ஆனா அவங்க வேற ஒண்ணு பேசியிருக்கிறாங்க. என்னன்னா சமூக விஷயத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க. காங்கிரஸ் பெண் எம்எல்ஏ, நாம மதுவிலக்கு வேணும்னு எல்லாரும் போராடுறீங்க, நல்ல விஷயம் தான் ஐயா. போராடுறோம், கடையை மூடுறோம், சடக்குன்னு மது பிரியர்லாம் என்ன பண்ணுவாங்க? பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டுக்கு நடந்து போயிட மாட்டாங்களா? நிறைய பேர் ராத்திரியே புளியோதரை கட்டிட்டு நடந்து போனாலும் போயிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகுறது தமிழ்நாட்டு வருமானம்? அப்படிங்கிற ரீதியில் மது பிரியர்களுக்கும் ஒரு பக்கம், அரசுக்கும் ஒரு பக்கம், இந்த பக்கமும் ஒழிக்கூடாது, அந்த பக்கமும் ஒழிக்கூடாது, இந்த பக்கமும் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, அப்படிங்கிற ரீதியில் அழகாக பேசியிருக்கிறாங்கயா. இன்னைக்கு காங்கிரஸ் கொள்கை பூர்ண மதுவிலக்கு. ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் கொஞ்சம் ஒரடியா இன்னைக்கு கல்லு சாராயம் ஷாப்பையோ இல்லைன்னா மதுவிலக்கை கொண்டு வந்தா பக்கத்து இருக்கிற கேரளால போய் நீங்க குடிப்பீங்களா மாட்டாங்களா? பாட்டில் வாங்குவீங்களா மாட்டீங்களா? 1. 2, அதுக்கப்புறம் வருமானத்தை நீங்க கேரளா அரசுக்கு கூட்டி கொடுப்பீர்கள், இல்லைன்னா பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரிக்கு போவீங்க. நான் இதை நியாயப்படுத்தல. எல்லாரும் கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா சில ஷாப்புகளை மூடி அப்படி கொண்டு வரலாம். அது அந்த திட்டம் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அது ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கள்ளு ஷாப்பை திறக்க முடியுமான்னு கேட்டிருக்கோம் சார். 2029 என்னங்க, 2026க்குள்ளால எங்களுடைய கூட்டணி கட்சியானது ஆட்சி கட்டிலில் அமரும் என்பதை கூறுகிறேன். காரைக்கால்ல ஒரு விவசாயி ஒருத்தர் ரொம்ப வேதனையோட ஆனா உண்மையை புட்டு வச்சிருக்கிறாருங்க. ஒரு மாட்டை நம்ம மாட்டாஸ்பத்திரிக்கு ஓட்டிட்டு போனா ரோட்ல போறவன் நம்மள கேவலமா பார்க்கறான். மாட்டை பிடிச்சி உடம்பு பையா அப்படிங்கிறான். அதே நாயை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் வாக்கிங் போறான்னா அவனை பார்த்து பெருமையா நினைக்கிறான், நம்மள கேவலமா நினைக்கிறான். மாட்டை ஓட்டு போய் நம்ம ஒரு பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்குறோம்.
அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் இல்லாத இடத்துல இந்த பசும்பால் தான் தாய்ப்பால், இதை கொடுக்குறோம். ஆனால் இன்னைக்கு காரைக்கால் மாவட்டத்தினுடைய கூட்டுறவுத்துறை அதாவது இந்த பால் சொசைட்டி ரொம்ப படுகுடியில் போயிட்டு. மகளே, அடுத்து நீங்க உஷாரா இருக்க வேண்டியது கணக்காரங்க தான். QR கோடெல்லாம் ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் பொருளை கொடுங்க. இல்லைன்னா இப்படி தாங்க கடலையை வாங்கிட்டு காசு தர மாட்டேன்னு சண்டை ஓட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வீடியோ எடுத்து நாம போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த திருச்சி ஸ்ரீரங்கம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளராக இருந்தவர் தான் ராதாகிருஷ்ணன். அந்த பகுதியில் இருக்கிற பட்டாணி கடைக்கு போய் தன்னோட போலீஸ் பவரை யூஸ் பண்ணி பிரியா வறுத்த கடலை கொடுவே அப்படின்னு வாங்கிட்டு போயிருக்காரு. அதோட விடாம மேலும் 2 காவலர்களை கூட்டியாந்து 3 பேருக்கும் வயற்கடலை வேணும் அப்படின்னு கேட்டு தகராறு பண்ணியிருக்காரு. அது தப்பு. அது சார் பையன் இருக்கும்போது ஸ்டேஷன்ல இருக்கு, நானு கொஞ்சம் கொடுப்பான்னு தான் கேட்டேன். வேற ஸ்டேஷன்ல இருந்து வந்து இதை பார்த்து கடுப்பான கடைக்காரோடைய மகன் வீடியோ பதிவு செஞ்சு மாநகர ஆணையர் காமினிட்ட கொண்டே புகார் கொடுத்துட்டாப்படி. உதவி ஆய்வாளர் காசு கொடுக்காம வேர்க்கடலை வாங்கினது உறுதியானதுனால ராதாகிருஷ்ணனை பணியிட நீக்கம் செஞ்சுட்டாங்க. பக்கம் கூட வந்து ஸ்ரீரங்க ஸ்டேஷன்ல கிரைம் ஸ்டேஷன்ல இருக்குப்பா, ஒன்று வந்து கடலை கொடுத்தது அப்படி செக் போஸ்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு கேட்டது. இந்த சார் ஃப்ரீயா கேட்டனால எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் பிரியாமா பிரியா என்ன கொஞ்சம் பிடிச்சி சாப்பிடுறதுக்கு பிரியா தான் அப்படி உங்களுக்கு தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன் 10 ரூபா வேர்க்கடலுக்காக இப்படி சண்டை ஓட்டு ஜட்ஜ்மெண்ட் ஆவியே? 10 ரூபாய்க்கு 20 ரூபா கூட நீங்க கொடுக்கலாம்லா? என்னையா இது வேர்க்கடலுக்கு போய் இப்படி ஒரு வியாபாரம் ஜோலியை பார்த்து விட்டீங்களே. வண்டி எடுக்கும்போது பிரேக்கப்பை செக் பண்ணணும், ஏர் செக் பண்ணணும், ஆயில் செக் பண்ணணும், நிறையா வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம். அமர்நாத்தில் இப்படி தான் போயிருக்கிறாங்க. பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்கு, வண்டி தடப்படான்னு கீழே உளுந்து போயிருக்கு. நல்ல வேலையாக அங்கனக்குள்ளே இருந்தவங்க போலீஸ்காரங்க ராணுவ வீரர்கள்லாம் சேர்ந்து சடக்குன்னு கட்டையை போட்டு பஸ்ஸை நிப்பாட்டிருக்கிறாங்க. ஐயோ நாம் உயிர் தப்புடா போதும்டான்னு பஸ்ஸில் இருந்து கழிச்சா பாருங்க, அவங்களுக்கு பூரா காயபாய போச்சு. மக்களே, இப்போ நாம பார்க்க போறது மக்கள் கருத்து தான். நாம ஏற்கனவே பானிபூரியில் இந்த விஷயம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இதையே மக்கள்கிட்ட போய் கேட்டா என்னன்னு கேட்டோம். ஐயா பானிபூரி சாப்பிட்டா இந்த மாதிரி கேன்சர் வருவாமே, அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் கலந்துருக்குதாமே, இனிமே நீங்க பானிபூரி சாப்பிடுவீடா இல்லைன்னா வேற எதுவும் சாப்பிடுவீடான்னு கேட்டோம்யா. பாருங்க அவங்க சொன்னதை. அந்த பானிபூரிங்கிறது அதிகமாக குழந்தைங்க விரும்புகிற பொருள். அதில் வந்து இந்த ரசாயன கலப்புன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம். அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. பானிபூரி சாப்பிடக்கூடாதுண்ணே, வேறு எது வேணாலும் சாப்பிடலாம். இந்தியன் ஃபுட் எது வேணாலும் சாப்பிடலாம். பானிபூரி ஃபாஸ்ட் ஃபுட்டு, வேஸ்ட் ஃபுட்டு சாப்பிட தான் கூடாது. ரசாயனம் நிறைய கலந்துருக்கு அதில். பானிபூரி சாப்பிடுவீங்களா நீங்கள்? ஆமாம், பயங்கரமாக சாப்பிடுவேன். நல்லா இருக்குல்ல, அதனால் பயங்கரமாக சாப்பிடுறது. இப்போ இன்றைக்கி இந்த தகவல் வெளியாகிருக்கு. இதுக்கு பிறகும் வேறு என்ன பண்ணுறது? எல்லாத்துலேயுமே இருக்குது. கிரேப்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இட்லியில் நம்ம இதில் அஜினமோட்டோ அள்ளிலாம் ஊற்றுறாங்க. எல்லாமே நாங்கள் எங்கள் வீட்டிலேயே தான் நான் தயாரித்து தான் கொடுப்போம். வடைனா வடை, பச்சினா வீட்டிலேயே போட்டு கொடுப்போம். எங்கள் வீட்டில் உள்ள பொருள் தான், நாங்கள் கடையிலே வாங்கி கொடுக்க மாட்டோம். என்ன சாப்பிட்றது கிடையாது, என்னோட விட்டுற வேண்டியதான். செய்கிறத பார்த்தாவே யூடியூப்பில் போட்டு பார்த்தேனே, செய்கிறத பார்த்தாவே சாப்பிடணும், அதனால சாப்பிட மாட்டேனே. ஒரு புளிப்பு தன்மையோட ஒரு விஷயத்தை மட்டும் ராவா எடுத்துக்க கூடாது அப்படின்றது என்னோட கருத்து. அதுக்கு பதிலாக நீங்கள் ராவா அந்த பயிர் வகையில் எடுத்துமோ உங்களுக்கு எனர்ஜி நிறையா இருக்கும். சின்ன வயசுலேருந்தே இந்த ஹேபிட் கல்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக வரும். நல்லா ஒரு பழ ஜூஸ் சாப்பிடலாம், கூழ் சாப்பிடலாம், இளநீ சாப்பிடலாம், ஒரு கரும்பு ஜூஸ் சாப்பிடலாம். இது சாப்பிடனால தப்பு இல்லையே. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ராய் கம்பு அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். மக்களே, நம்ம தர்பார்ல ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் போச்சு. உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கு. கண்டிப்பா அடுத்த தர்பார்ல இன்னும் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் வருவேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்குல்ல, அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவருக்கு தான் ஹால் டிக்கெட் ரெடியாக இருக்குங்க இணையதளத்தில். அதே மாதிரி இந்த டிஆர்பி பணி நியமன தேர்வுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கும் ஹால் டிக்கெட் ரெடியாக இருக்கு.
அதனால யாரெல்லாம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ரெடியாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் போய் ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுக்கிடுங்க. பரீட்சை நல்லா எழுதுங்க. டிஎன்பிசி குரூப் 1ல் பாஸ் ஆகி உயரதிகாரியாக போங்க, டெட்டில் பாஸ் ஆகி டீச்சராக போங்க. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து பணிவோடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா